குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சிக்கன் தான் இன்றைக்கி பண்ணுறேன். சிக்கன் கால் வாங்கினேன். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் அடுப்பில் வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் இடிச்சிட்டு சாம்பார் தூள் நிறைய சேர்த்து உப்பும் போட்டு இதை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது தேங்காய் பால் கொதிக்குது இல்லையா, அந்த தேங்காய் பாலில் இதை போட்டுட்டேன். இப்போ இது நல்லா சுண்டி வெந்து வரணும், கொஞ்ச நேரம் ஆகும். தேங்காய் பாலுடைய அந்த டேஸ்ட் சிக்கனில் ஏறும். பால் பிரிஞ்சு தேங்காய் எண்ணெய் மாதிரி ஆகிடும். அதுலேயே இந்த சிக்கன் வேகணும். மசாலா போடும்போது இந்த கோழிக்காலில் ஒரு கீரல் போட்டுட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணலை, அது நல்லா பிசைஞ்சு வச்சேன், அதை ஜூஸ் உள்ளே இறங்குறதுக்காக. கோழிக்கால் மட்டும் இல்லை, சிக்கன் பீசஸையும் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் கொஞ்சம் நிறைய விட்டு அந்த மாதிரி ரைஸ் குக்கர்லேயோ வேறு சின்ன குக்கர்லேயோ வச்சு மூடி வச்சுட்டு கொஞ்சம் 2 தடவை 3 தடவை கிண்டி விட்டுட்டு வச்சிங்கன்னா அது ஒரு நல்ல ருசியாக இருக்கும். தந்தூரி டைப் இது. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது நல்லா சுண்டி ஃப்ரை ஆகட்டும். ஏற்கனவே தேங்காய் பாலில் உள்ள தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வருது. கூட இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்குது. நம்மளும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறோம். தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் கொஞ்சம் ருசியாக இருக்கும், தேங்காய் பால் போட்டதுனால. இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் போட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். ஓகே, பிடிச்சா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தந்தூரி மாதிரி நான் செஞ்சுருக்கேன் பெரிய சிக்கனில் கூட. பட் இது குட்டியாக கால் மட்டும். சிக்கன் ஏதாவது வாங்கினா ரொம்ப கவனமாக இருங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா உரசி கழுவி தேய்ச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மசாலா போட்டு நல்லா வேக வைக்கணும். ரொம்ப ஹீட்டில் வேக வைக்கணும். பிடிச்சா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ், பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.